என் சொந்த பந்தங்களே, கிறிஸ்துவின் பிரியமுள்ள குடும்பங்களே, உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாத காலமாக நம்முடைய தகப்பன் நம்மை அழகாக நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? ரொம்ப நீங்களாம் சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தர் சந்தோஷமா வச்சிருப்பார். ஏன்னா இப்போ 6வது மாதம் நம்முடைய வேலை தொடங்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இப்போ இன்னும் ஒரு 10 நாள் 6 நாள் இல்லை 8 நாள் ஆச்சுன்னா பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மறுபடியும் நம்முடைய வேலை என்னதுங்க, ரொட்டீன் வேலை இல்லையா? காலையில் எழுந்திருக்கணும், டீ போடணும், காஃபி போடணும், டிஃபனு போடணும், எழுந்துடுறா புல்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், தட்டா வேலை இருக்கும். ஆனாலும் தகப்பன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்துகிறார். இந்த 5 மாத காலமாக கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். தெரிந்தவர்கள் நீங்கள் யாவரும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நம்மை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்தான் உங்களுடைய மெய் தகப்பனாக இருப்பார். இடையில எவ்வளோ தகப்பர்கள் வந்துட்டு போகலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு முதல் படியாக உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தினது யார்? எப்படி உங்களை ஆவியில் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாங்க யார் என்று நீங்க எண்ணி பார்த்து உங்க தகப்பனுக்கு நன்றி சொல்லணும். அந்த தகப்பனுக்கு நன்றி இருக்கணும். நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன், உங்க பெத்த தாய் தகப்படத்துல நன்மை பெற்றுட்டு இடையில ஏதாவது ஒரு தகப்பன் வந்தார்னா இவர் தான் எங்க தகப்பன், அந்த தகப்பன் இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படிதான். ஏன்னா பெத்த பிள்ளைங்களே என்ன பண்ணுறது, வயசாச்சுன்னா அப்பா அம்மா கூட்டு போய் ஹோம்ல சேர்த்துறீங்க, இதெல்லாம் சேர்த்துறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ஆவிக்குரிய தகப்பனை மட்டும் உங்களால் நேசிச்சு கடைசி வரைக்கும் அந்த தகப்பனுக்கு உண்மையா இருக்கிற பெத்த தகப்பனுக்கே நம்மளால என்ன பண்ண முடியல. நம்மளை பெற்றெடுத்து சுமந்த அந்த தகப்பன்ட்டே நம்மளால உண்மையாக இருக்க முடியல. இது ஆவிக்குரிய தகப்பன்கிட்ட நீங்க எப்படி உண்மையா இருக்க முடியும்? இடையில எந்த ஆவிக்குரிய தகப்பம் இருந்தாலும் நீங்க டைவர்ட் ஆயிடுறீங்க, மாறிடுறீங்க, அவங்கள தகப்பனா ஏத்துக்கிறீங்க. எல்லாரையும் அன்பா நேசிக்கிற அது வேற. உன் வாழ்க்கையில உன் முன்னேற்றத்திற்கு உனக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தகப்பனை கர்த்தர் ஏற்படுத்தியிருப்பார். அந்த தகப்பனை கனப்படுத்துங்க. அந்த தகப்பனை அதிகமாக என்ன பண்ணுங்க, நேசிங்க. அதை காட்டிலும் உங்களை படைத்து உருவாக்கின அந்த தகப்பனை நேசிங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் தகப்பனா ஏற்றுக்கிறோம், எங்கே போனால் அங்கே தகப்பனா ஏற்றிருக்கு. இதெல்லாம் சுய மாமிசம். அப்போ நம்ம ஒன்றும் ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது. நான் வேதத்தோடு உங்களோடு நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. என்னுடைய வழி, நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களுடைய வழி கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால் என்னுடைய வழியும் நீங்கள் ஆராதிக்கக்கூடிய உங்கள் தகப்பன் பார்வையில் உங்களுடைய வழியும் உங்கள் கர்த்தருக்கு உங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தா, எனக்கு இல்ல, உங்களுடைய தகப்பனுக்கு நான் ஆராதிக்கிற என்னுடைய தகப்பனுக்கு நான் பிரியமாக இருந்தால் அவன் என்னுடைய சத்துருக்களை என்னோடு சமாதானம் இருக்கும்படி செய்வான். யாருடைய சத்ருவ? யாருடைய சத்ருவ? நம்முடைய சத்ருவ. ஆமென். அப்போ நம்ம இதுவரைக்கும் சத்ரு நம்மள தொடர்ந்து வர்றாங்க, நம்ம யாருக்கிட்ட பிரியமா இல்லை? நம்ம வழி யாருக்கு பிரியமா இல்லை? சொல்லுங்களேன். பார்க்கிறேன் சகோதரரே, என் சகோதரியே, என் பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளே, சத்தியத்துல ரொம்ப பிரியப்படுகிறவங்களே, ஆலயங்களை தவறாம போய் தொழுது கொண்டு இருக்கிறவங்களே, ஆலயத்துக்கு மட்டம் போடுறவங்களே, எல்லாரும் பாருங்க, உங்க வழி யாருடைய வழி? அங்க வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வழிகள், நான் என்னுடைய நடத்தைகள் என்று செயல்பாடுகள் என் காரியங்கள் எல்லாமே என் கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால், நான் ஆராதிக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமாக இருந்தால், என்னோடு எதிர்த்து போராடுகிறவர்களை சமாதானப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய
வழி யாருக்கு பிரியமாக இல்லைன்னு நீங்க தான் ஆராய்ச்சி பார்க்கணும். சபைக்குள்ள உங்களால சக விசுவாசிக்கிட்ட பிரியமாக இருக்க முடியல, சொந்த பந்தங்கிட்ட பிரியமாக இருக்க முடியல, சொந்த பந்தங்க உங்ககிட்ட சமாதானமாக இருக்க முடியல, சக மனுஷர்கள் உங்களோட சமாதானமாக இருக்க முடியல, சபை மேய்ப்பவங்களோட சமாதானமாக இருக்க முடியல, ஊழியர்கள் உங்களோட சமாதானமாக இருக்க முடியல, உன்னுடைய நண்பர்கள் உற்ற உறவினர்கள் கூட உங்களோட சமாதானமாக இருக்க முடியல. அப்ப நான் என்னுடைய வழி எங்கேயோ என்ன பண்ணுது, கடவுளுக்குள்ள பிரியம் இல்லாமல் இருக்கிறது. அப்படிதானே? கடவுளுக்கும் உங்களுடைய வழி பிரியமாக இருந்தால் உங்களுடைய சத்துருக்கள் சமாதானமாக வருவார்கள். யோசேப்புடைய வழி கடவுளுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு விரோதமாக இருந்தார்கள். ஆனால் அவன் போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். பள்ளங்களை தாண்டினான், வனாந்தரத்தை தாண்டினான், வேலை இடத்துல போய் நிந்தைகளை அனுபவித்தான், சிறைக்குள் கடந்து போனான். இப்படி பல செய்திகள், பல வரலாற்றுகள் அவர்களுக்கு உண்டு. நீங்க இப்படி கூட எண்ணி பாருங்களேன், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாம நடந்தனால தானே அவங்களால எங்க போக முடியல, பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு போக முடியல. யோசுவாவும் காலேபும் ஒரு முறை மோசே கிட்ட வருவாங்க. அப்போ அவங்க நற்செய்தியை சொல்லுவாங்க, ஒருத்தங்க துர்ச்செய்தியை சொல்லுவாங்க. அப்போ இந்த யோசுவா சொல்லுவான், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் இந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அப்ப இவங்க ரெண்டு பேருடைய வழி யாருக்கு பிரியமாக இருந்து சிந்திச்சு பாருங்க. பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. என்னாக 13-14 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க ரெண்டு பேருடைய வழி கர்த்தருக்கு ஏற்ற வழியாக இருந்தது. கர்த்தர் இந்த நற்செய்தியை எதிர்பார்க்கிறார். நல்ல குணம், அது காய் பல அந்த திராட்சை தோட்டத்தை தூக்கிட்டு வராங்க, கனிகளை எடுத்துட்டு வராங்க. அதுல எத்தனை கனி நல்ல கனி, எத்தனை கனி நல்ல இல்லாத கனிலாம் பார்க்கல. ஆனா எடுத்தது நல்ல கனி என்று சொல்லிட்டு வந்தாங்க. நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன், என் கூட இருக்கிற எத்தனை சகோதர சகோதரிகள் நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது. ஆனா என் கூட இருக்கிற சகோதரர்கள் நான் நல்லவனாக இருக்கிறேன், கடவுளை நான் நல்லவங்களாக பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வழியை தான் கர்த்தர் பார்க்கிறார். இப்போ உங்களுடைய வழி எப்படி சொல்லுங்க. நம்முடைய வழி நல்வழியாக இருக்கணுங்க. அதனால அவன் சொல்றான், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் இந்த யுத்தத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும். என்னுடைய பார்வை வழி எல்லாம் என் தேவன் அறிந்திருக்கிறார், மனுஷன் அறியக்கூடாது. மனுஷங்கிட்ட நீ காட்டுறது அன்பு செயல்பாடுகள், இதெல்லாம் பார்க்கும்போது உணரணும். அப்போ என் வழியே கர்த்தருக்கு பிரியம்னா நம்ம என்ன பண்றோம், வேறு வழியை தேடுறோம், வேறு பாதையை தேடுறோம். பாருங்க, திருமண வாழ்க்கை கூட எடுத்துங்க. ஒரு நடந்த சம்பவம் தான். 2வது திருமணம் ஆகி கூட குழந்தை பெற்று அந்த தகப்பனார் அந்த பிள்ளைகள் அந்த குடும்பம் பார்க்க முடியல பரிதை வச்சு தொலைபேசியில போன் பண்ணி பேசுறாங்க. மறுவாழ்வு கிடைத்த போது கூட அந்த வாழ்க்கையை என்ன பண்ணல, பிரியமாக ஏற்றுக்கொள்ள முடியல. கணவன் மனைவியுடைய வழிகள் சரியாகிறது தான் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, சும்தா போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ வழி குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்டே சரியில்லைன்னா என்ன ஆகாது. அப்போ உன்னுடைய வழி கடவுளுக்கு பிரியமாக இல்லைனால்தான் என்ன பண்ற, வழி மாறுற, வழி தடுமாற்றங்கள் வருது, பாதைகள் தடுமாற்றம் வருது. எதனால சிந்திச்சு பாருங்க, எதனால சிந்திச்சு பாருங்க. அப்போ வழிகளை அதான் சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு பூர்ண வழிகள் எவைகள் என்று கேட்டு அறிந்து அதிலே நடுவுங்கள் இறைமையில சொல்றார். இடுக்கமான வாசல் வழியில் உள் பிரவேசித்தால் அவன் போகிற கேட் எப்படி இருக்குமா, விஷாலமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வழிதான். ஆண்டவர் வலதுபுறம் இடதுபுறம் நீ போகிற வழி எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் கூட இருந்து பேசுவேன்னு சொன்னார். நானே வழியும் சக்தியும் ஜீவனமாக இருக்கிறது சொல்லுகிறார். அப்ப அவருடைய வழியை பின்பற்றுகிற நீங்க யாருடைய வழியா? நல்லா கொஞ்சம் இயேசு கிறிஸ்துடைய வழி தெரியுமா உங்களுக்கு? வழியை விட்டுருங்க, வழி வழி சிலுவையில தொங்குன அந்த வழியுடைய வேதனை தெரியுமா? சரீரங்களில் ரத்தத்தை சிந்தப்பட்ட அந்த ரத்தத்துடைய வழி தெரியுமா?
தலையில முள்முடி சுமந்தாரு. அந்த முள்ளுடைய வலி தெரியுமா? அரை நிர்வாணமாக ரோட்டு வீதிகளில் கடந்து போகும்போது அந்த வலி வேதனை உங்களுக்கு தெரியுமா? தெருக்களில் வீதிகளில் இந்த பக்கம் கூடி இருக்குது, அந்த பக்கம் கூடி இருக்குது, எல்லா பக்கம் கூடி இருக்குது. மரத்துல நிக்கிறான், அங்க நிக்கிறான், ஒருத்தங்க மார்பலை அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தங்க பேசுறாங்க. அந்த வலி உங்களுக்கு தெரியுமா? அந்த வேதனை உங்களுக்கு தெரியுமா? அவர் அந்த வலியெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக, உனக்காக, எனக்காக வலியை சுமந்தாருங்க. வலியை சுமந்தார், பழிய சுமந்தார், பழிகளை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு அவரிடத்தில் சமாதானம் நம்ம பெற முடியுது. இன்னைக்கு நம்முடைய சமாதானம் அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறது. அப்ப பைபிளை படிக்கிற தேவ பிள்ளையே, வசனத்தை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, உன்னால் ஏன் உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க மாட்டேங்கிறது? எப்ப பார்த்தாலும் இவங்க அவங்க பேசுறிய, எதை எடுத்தாலும் உனக்கு யாரையாவது ஒருத்தர் பேசக்கூடிய வாய் உனக்கு திறக்கப்படுகிறது. வாய் திறக்கப்படாதபடி அடிக்கப்பட்ட ஆடுகளாக அவர் கடந்து போனாரு. அது உனக்கு புரியலையா? அதோடைய வழி தெரியல சகோதரா, சகோதரியே. சிலுவை சுமந்து வீதியில வழியில போன வலியும் வேதனை இரண்டும் ஒன்றாக அவரிடத்துல கலந்தது. அந்த கண்ணீரை பார்த்து, அந்த சரீரம் துடிக்கிறதை பார்த்து, அவர் தலையிலிருந்து முள்முடியில் வடிந்தோடுகிற ரத்தத்தை பார்த்து, இருதயத்தில் கிழிக்கப்படலையா உனக்கு எனக்கும்? ஐயோ, நான் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணுமே, என் தேவனுக்கேற்ற வழி நான் வாழணுமே, அந்த எண்ணம் உனக்கு இல்லையா சகோதரா? உனக்கு இல்லையா என் சகோதரியே? நீ இன்னும் பல காரியத்தை சிந்திக்கிற. அவரை பாரு, அவருடைய வழிகளை பாரு, அவருடைய வழி வீக்கத்தை பாரு. தண்ணி கூட குடிக்க முடியாதபடி கசப்பை குடித்தவருங்க. இத்தனை அவமான நிந்தைகளை சுமந்த அவருடைய வழியில தான் இன்றைக்கு நீ நான் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். உன்னால என்னால ஏன் சக மனிதர்களை மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாய் சமாதானமாக வாழ முடியல? ஓடுகிறாய், வழிவிட்டு விலகி ஓடுகிறாய். எவ்வளவு தூரம் ஓடுவாய்? எத்தனை தகப்பனை ஏற்றுக்கொள்வாய்? எத்தனை சபைகளை ஏற்றுக்கொள்வீங்க? அப்போ உங்களுடைய பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள்? சிந்தித்து பாருங்கள். அவரை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நுகங்கள் மெதுவாக மாறும். தொங்கி நிற்கும் போது கூட நிந்திக்கிறான் ஒரு கல்வன், பேசுகிறான், நீதான் கடவுளா, நீங்களா கிறிஸ்துவர்களா, நீங்களா ஜெபிக்கிறான், கேட்கல, ஊர்ல இருக்கிறவன் கேட்கல, சொந்த பந்தம் கேட்கல, நீ கிறிஸ்துவ பைபிளை தூக்கிட்டு போய் உன்னால சக மனுஷனை மன்னிக்க முடியல, அவங்களோட சேர்ந்து வாழ முடியும் சொல்லல. பரிசுத்த விவாகம் பண்ணும் பொழுது வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் ஒப்புரவாக வாழ்வோம் சொல்லியே, ஏன் உன்னால் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையை சேர்ந்து வாழ முடியல? சிந்திச்சிக்கலாம். நீங்க பைபிளை படிக்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துடைய சொந்த பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டு மார்பை தட்டி கலந்து போகிற பெருசு இல்ல, அதற்கேற்றபடி வாழ்ந்து காட்டணும். வழிவிட்டு ஓடுகிறீங்க, விலகுறீங்க. எப்படிங்க உங்களுக்கு சுயமான காரியம் வெளிப்படும்? கிறிஸ்துடைய வழி தெரியல உங்களுக்கு, வேதனை தெரியல உங்களுக்கு, உங்க வழி, உங்க வேதனை, உங்க பிரச்சனை தெரிஞ்சு ஓடுற. ஏன்? நீ இன்னும் கடவுளுடைய வழியை சரியா புரியல. புரிஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். என் அன்பு தெய்வ சின்னமே, உன் வாழ்க்கை மாறணும். உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். பிரியப்படுத்தி பாருங்கள், எல்லாமே சமாதானமாக போதும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள அன்பு தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை கடந்த 5 மாத காலமாக வழிகளை விலகியிருந்தால் இன்றைக்கு அவர்களை நேர்த்தியான வழிகளை நடத்துங்க, சமாதானத்துக்கேற்ற வழிகளை நடத்துங்க, சந்தோஷம் நிறைந்த வழிகளை நடத்துங்க. அவங்க வாழ்க்கையில் உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியான உதவிக்கரத்தை நீட்டுங்க. பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்பத்துடைய தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. ஆமென். வழி அறிந்து அவருக்கேற்றபடி வாழுங்க, பிரியமாக இருங்க, எல்லாமே உங்களுக்கு பிரியமாக மாறும். ஆமென்.